இருக்கக்கூடிய ராசினியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசினியர்கள் ஐயா. இவங்களுக்கு இந்த தை மாதம் பிறக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் ஐயா? இப்ப பொதுவா வந்து தனுசு ராசி அப்படிங்கிற விஷயம் சொல்றோம். ம். இப்ப தனுசு ராசிக்காரன் யாரு? மிதுன அது அதிபதி யாரு? குரு. ம். குரு மிதுனத்திலிருந்து நேரா பார்க்குறாரு. குரு யாரு? தங்கத்த குடுப்பாரு. ஆ. இப்ப தனுசு ராசிக்காரருக்கு வந்து ஒண்ணு நகைய அழிச்சு செய்யலாம். அழிச்சு ம். செய்யலாம் ஆல்ரெடி ஜுவல் போட்டிருக்கோம். போட்டு புதுசா செய்யலாம். புதுசா நகை வாங்குவாங்க. ஒண்ணு ம். நகை சப்ஜெக்ட் ஒண்ணு நடக்கும் அவங்களுக்கு. வீட்ல நகை சப்ஜெக்ட் நடக்கும். அது யாராவதுக்காவது வீட்ல வாங்கலாம். இப்ப இருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்க குடும்பத்தில யாராவது குழந்தைகளுக்கு வாங்கி போடலாம். நீ ம். அந்த நகை சேர்ப்புங்கிற ஒரு விஷயமானது நடக்கும். முதல் ஓகே. விஷயம். 2வது வந்து அவங்க எய்ம்லெஸ் பெர்சன். அவங்க லட்சியம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வீட்ட பொறுத்தளவு கவனிக்கிறாங்களோ இல்லையோ, வெளி உலகத்துக்கு ரொம்ப எல்லா ஹெல்ப்பும் பண்ணக்கூடியவங்க. வெளி உலகம் இப்ப நீங்க ஒருத்தர் விருந்தினர் வந்தாங்கன்னா, ஓடி போய் கவனிக்கக்கூடிய அமைப்பு. வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய், இவங்ககிட்ட காசு இல்லைன்னு கூட வாங்கி கவனிக்கக்கூடியவும் தனுசு ராசிக்கு உண்டு. ஓகே. கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு வெறுங்கையோட அனுப்ப வண்டி ஏத்தி அனுப்பக்கூடியவரும் வந்து தனுசு ராசிக்கு உண்டு. வீட்ட கவனிக்கிறத விட, வெளிய வந்து உபசரிப்புல அற்புதமானவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபம் வரக்கூடிய எதுக்கும் பயப்படாதவங்க. பயப்படாத துணிச்சல் தைரியமா போவாங்க. பெரிய ஒரு அரசாங்கத்தில ஒரு பெரிய பொறுப்பில இருக்காங்கன்னா, தனுசு ராசிக்காரர். ஏன்னா காலச்சக்கரப்படி 9ஆம்னா குரு. ம். அப்போ வந்து பெரிய பொறுப்பில இருக்கிறவங்க பூராமே வந்து அந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில தான் இருப்பாங்க. தனுசு ராசியில தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்னன்னா, வ இந்த சுறுசுறுப்பா இருக்கிற தன்மை கெட்டு போயிரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா, ராசி அதிபதி உபயத்தில் உட்காந்துட்டான். அப்போ உபயத்தில் ஓகே. உட்கார்ந்தா அந்த சுறுசுறுப்பு தன்மை கம்மியாயிரும். பொதுவா ம். தனுசு ராசிங்கிறது உபய ராசியா போச்சு. சுறுசுறுப்பு தன்மை கம்மியாயிரும். இப்ப வேற போதாக்குறைக்கு ராகு வேற பார்த்துட்டு இருக்காரு. ராகு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ராகு ம். பார்த்ததுனால, என்னடா பண்ணுது? என்னடா பண்ணுது? அப்படிங்கிற மாரி ஒரு சில பாதிப்பு. ஆனா ராகு பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. வருமானத்த பண்ணுவாங்க. வருமானம். இப்ப வந்து இது நாள் வரைக்கும் தனுசு ராசிக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. ம். பெண்ணா இருந்தா வீட்லயே உட்காந்துக்குவான். ஆணா இருந்தா கண்டிப்பா வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட முழுசா தொழில்ல ஈடுபாடெல்லாம் இருக்காது. ஏதோ அப்பா சொத்துக்கு ஏதாவது இருந்ததுன்னா, அதில உட்கார்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்தக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாரி ஓகே. குடும்பத்தில வந்து பெரும்பாலும் என்னன்னா, இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா, சண்டை சச்சரவுகள விலகிரும். ம். பொதுவா வந்து தனுசு ராசிக்காரருக்கு வந்து குடும்பத்தில சண்டைகள் இருக்கும். கண்டிப்பா ம். கணவன் மனைவி சண்டை இருந்துட்டே இருக்கும். இந்த சண்டைகள் விலகக்கூடிய அதாவது யார் வந்து விட்டு குடுத்து இப்ப இருக்கிற கலியுகத்தில 12 ராசிக்காரருமே விட்டு குடுத்து போறவங்க மட்டும் தான் வாழ முடியும் ஒழிய, ம். அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க மட்டும் தான் வாழ முடியும் ஒழிய, ஆணா இருந்தா பெண் அட்ஜஸ்ட் பண்ணணும், பெண்ணா இருந்தா ஆண அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும் தான் வாழ முடியுமில்ல. 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னா வாழ முடியாது. எல்லாம் வந்து டேக் இட் ஈஸி. இப்ப பூரா டைவர்ஸ் திருமணம் பூரா காரணம் பூராமே வந்து விட்டு கொடுத்தல் இல்ல தான். 2 பேத்து ஈகோ. நானும் படிச்சிருக்கிறேன். நீயும் ம். படிச்சிருக்க. ஐ கேன் ஸ்டாண்ட் மை ஓன் லெக். 2 பேருமே சொல்லும். பொண்ணும் சொல்லும், பையனும் சொல்லுவான். பையன் சொல்லுது, பொண்ணு சொல்லிரும். யூ ம். கோ யுவர் ஓன் வே. ஐ கேன் ஸ்டாண்ட் மை ஓன் லெக். நான் படிச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னு சொல்லக்கூடிய பூராமே இந்த தனுசு ராசிக்கு உண்டு. ஓகே. ஆமா. தனுசு ராசிக்கு உண்டு. தனுசு ராசி பொறுத்தளவு வந்து அது அப்படித்தான் நடக்கும். அது ம். மாறி நடக்காது. அப்புறம் 2வது சனி 4ல உட்காந்துருக்காரு. ராசிக்கு 4ல சனி உட்காந்துருக்காரு. ஓகே. பொதுவா 4ல சனின்னா கண்டங்கள் 4ல் 8ல் கருதிய சனி செய்யினால் வீடு மாத்த அவங்களுக்கும் வீடு மாத்துவாங்க. வீடு சம்மந்தமா மாத்தக்கூடிய வாய்ப்பு. ஆனா ம். எந்த சிக்கல் வரும் குரு பார்க்குறாரு. எது வரைக்கும் இருக்காரு? மே மாசம் வரைக்கும் குரு பார்க்குறாரு. ஓகே. சந்தோஷமான பயணம் ஓடிட்டுருக்கும். அதுக்கு பிறகு 8க்கு குரு வராரு. 8க்கு குரு வந்தாலும் ராகுவோட பார்வை இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ராகு வந்து இந்த ம். தனுசு ராசி பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் தனுசு ராசி போய்க்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் என்னன்னா, சட்ட சம்மந்தமானது, ஏதாவது படிக்கணும் குடும்பத்தில இருக்காங்க, ஒரு ஃபேமிலி பண்ணிட்டுருக்காப்புல. இது வரைக்கும் நான் படிக்கல அப்படிங்கிறவங்க புதுசா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு டிகிரி ஓகே. படிச்சிருக்காங்க, மேல படிக்கணும் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாரி வந்து கடன்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். நகை கடன்கள் இருக்கும். நகை ம். கடன்கள் வாங்கி வச்சிருப்பாங்க. பேங்க்ல கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. இடம் சம்மந்தமான கடன் இருக்கும். ஆனா கடன் இருந்தாலும் கூட இவங்களை பாதிக்கிற மாரி கடன் இருக்காது. இவங்கள வந்து குடுத்தே தீர் அப்படிங்கிற மாரி கடன் இருக்காது. ஆனா இவங்க ம். யார் கையில குடுத்தாலும் பணம் வராது. ஓகே. அல்லது இவங்க யாராட்டும் வாங்குனாலும் திருப்பி குடுக்க முடியாது. அதனால தனுசு ராசிக்காரர் வந்து இந்த ஆண்டு நிலை இந்த மாசத்துல பர்ட்டிகுலர் இந்த எப்பவுமே பொது பலன் அது தனுசு ராசி. ஓகே. இப்ப இந்த மாசம் எப்படின்னா, இந்த மாசம் சிறப்பா இருக்கும். ஏன்னா ஓகே. வந்து இந்த மாசம் வந்து 9 கூட 2ல் உட்காந்துருக்கிறான். அப்ப ஏதாவது அப்பா வகையில காசு வரலாம். ஏன்னா 9ங்கிறது அப்பா. ம். அப்பா வகையில் 2ல் இருக்குது. அப்பா வகையில காசு வரலாம். அப்பாவ சார்ந்து இருக்கலாம். இது மாரி சூழ்நிலையில அப்பா வீட்ல வந்து இருக்கலாம். இந்த மாசி மாசம் இந்த தை மாதம். தை மாசம் பூரா இருக்கலாம். அப்படிங்கிற ம். சூழ்நிலையில உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லாவே இருக்கும். சிறப்பா இருக்கும். ஓகே. இப்ப இவங்க தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா, அது உகந்த காலமா இருக்குமா? இப்படிக்கெல்லாம் தொழுத்தவங்களுக்கெல்லாம் நாட் சூட்டபிள். ம். சனி 4ல் உட்காந்துருக்காரு. சனி வந்து 2 கூடயும் போய் 4ல் உட்காந்துருக்காரு. அதில இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா சம்பாதிக்க முடியாது. ஓகே. ஆமா. ஆரம்பிச்சாங்கன்னா தொழில் பண்ணாங்கன்னா இப்ப ஆரம்பிக்க முடியாது. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா செய்யலாம். ம். ஏற்கனவே புதுசா பண்றவங்களுக்கு தான் பிரச்சனை ஒழிய, செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. இப்ப திருமண பேச்சோ, இல்ல வந்து இப்ப குழந்தைக்காக நடக்குமே காத்துக்கிட்டு நடக்குமே இருக்கவங்க. நடக்குமே. திருமண பேர் நடக்கும். ஓகே. குழந்தை சம்மந்தமான விஷயம் நடக்கும். ஒரு 5 வருஷம் குழந்தைக்கு பெத்தாச்சு. ஒரு ம். 5 வருஷம் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கங்களேன்.
மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ. ஓகே. ஆமாம், குழந்தை நிறைய குழந்தைகளுக்கு 5 வருஷமா 10 வருஷமா ஆச்சு, இப்போ ம். குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களும் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, சூப்பர் ஐயா. ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. முதல் குழந்தை தனுசு. பெண் குழந்தை தான் கிடைக்கும். எப்பவுமே தனுசு ராசிக்காரருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை அதிகபட்சம் கிடைக்கும். ஓ, சூப்பர் சூப்பர் ஆமாம் ஐயா. ஆமாம், எல்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை, ரெண்டாவது ஆண் குழந்தை கிடைக்கும், ஃபஸ்ட்டு பெண் கிடைக்கும். ஓகே ஓகே. தனுசுக்கு வந்து தங்கம் சேரும். இப்போ இருக்க தங்க விலைக்கு நீங்கள் ரொம்ப அழகான இல்லை, அது ஒரு எப்படின்னா ஆ. பொதுவாக வந்து என்னென்னா ஆடம்பர செலவுகள் நடக்கும். இந்த தனுசு ராசி ம். பொறுத்தளவு வரவுக்கு மிஞ்சி செலவு காமிக்கும். செலவுகள்னால தான் அடிபட்டுப்பாங்க. செலவு மிச்சம் பண்ணுறவங்களா இருந்தால் ஜெயிச்சிருவாங்க. இப்போ ஓகே. பணம் இருக்குன்னு உடனே வேறு என்கிட்ட பணம் ஓ, இருக்குன்னு காமிச்சு செலவு பண்ணிடக்கூடாது. செலவு பண்ணிடுவாங்க. இருக்கிறத ஓகே. செலவு பண்ணுவாங்க. அது அனாவசிய செலவு, வீட்டுக்காக செலவு பண்ணுவாங்க, அவ்வளோதான். வெட்டி செலவெல்லாம் ஒன்றும் இருக்காது. ம். வீட்டுக்காக செலவு மிச்சம் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயமெல்லாம் வேறு. மிச்சம் பண்ணுற சைக்காலஜி என்னென்னா, ஒரு ரூ. 100 வந்தால் 25 ரூபாய் பேங்கில் போடணும், 50 ரூபாய் வீட்டு செலவுக்கு வச்சுக்கணும். இவன் வந்து 25 ரூபாய் ஜாலியாக செலவு பண்ணணும். இதுதான் வந்து ரூல்ஸே. 100ல் ஓகே. 50 வந்து என்ன பண்ணணும், வீட்டுக்கு கொடுத்துடணும். 25 சேமிப்பில் போட்டுறணும். 25 இவன் ஜாலியாக செலவு பண்ணணும். இதுதான் ஃபார்முலா, பணத்தோட ஃபார்முலா. இப்படி ஓகே. பண்ணிச்சுன்னா அந்த பணம் அவனுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். இப்போ 100% வீட்டுக்கு போட்டாலும் 100% வந்து ஜாலியாக செலவு பண்ணானா காணாமல் போயிடுவான். ஓகே. செலவு மட்டும் பார்த்து பண்ணணும். அருமையான பாயிண்ட் அதுதான். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். கரெக்டாக உங்களுக்கும் ஜோசியம் தெரியும் போல இருக்கு. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. பொதுவாக தை மாதம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் வந்து உத்தராயண காலம், அதாவது வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ம். ஆடி முதல் வந்து மார்கழி வரைக்கும் வந்து தட்சிணாயன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலத்தில் வந்து என்னென்னா சுபங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய கோயில் திருவிழா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாதம் நடக்கும். தை மாதத்துக்கு மேலே இந்த உத்தராயண காலத்தில் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்க. ஒரு பியூஸ்மரே வந்து அந்த காலத்தில் அம்புப்படியில் கருணால் வந்து இது பண்ணப்பட்டு அங்கே உள்ளே இருக்கார். அவர் வந்து ம். உத்தராயணத்தில் தான் வந்து, ஏன்னா வீரன் வந்து உத்தராயணத்தில் தான் மரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அம்புப்படிகள் உயிரோடையே இருக்கார். உத்தராயண காலம் ஆரம்பித்த பிறகு அவர் வந்து இயற்கை ஏறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்குற போது கடைசி நாள் போகி பண்டிகை அப்படின்னு கடந்த விஷயங்கள் என்னென்ன பழையன கழிதலும் புதியன ம். புகழும் வர இருக்கிற விஷயத்தை பூராமே நம்ம கழிச்சு விட்றோம். பழசு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எரிக்கிறது, விலைக்கு போட்டுறது, குப்பையில் போட்டது எல்லாம் போட்டு புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தை மாதம் நம்ம என்ட்ராக போகிறோம். அப்போ தை மாதம் என்ட்ராகும் போது சூரியனும் மகரத்தில் வந்துடுறாப்புல, மகரத்தில் வந்துடுறாரு, கூட வந்து சந்திரனும் பின்னாலேயே வந்துட்டு இருப்பாரு. ம். அப்போ வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாருன்னா, காலச்சக்கரப்படி 10 உட்காந்துக்கிறான். எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு புறம் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது செய்யறதுக்காக போவார். அவர் ஓகே. பார்க்கக்கூடிய இடம் வந்து 4 கடகம் பார்க்குறாரு. கடகம்ங்கிறது 4ஆம் இடம், காலச்சக்கரப்படி 4ஆம் இடம். வண்டி, வாகனம், சுகம், தொழில், போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துரு. வீடு கட்டுறவங்களுக்கு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வேலை. இது ஒரு நீண்ட நாளாக எதிர்பார்த்து இப்போ 4ங்கிற என்னென்ன விஷயம் இருக்குதோ, அவங்க அம்மாளுக்கு உடம்பு சரியில்லையா, ம். அவங்களுக்கு அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்புக்கு நல்லது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவனுக்கு என்னென்ன முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் பூராமே நடக்கக்கூடிய அமைப்பு பண்ணுவான். தொழிலில் வந்து எதிர்ப்புகள், சத்துருக்கள், ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லா பக்கம் போட்டி பொறாமைகள், சத்துருக்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அந்த சத்துருக்களை பூராமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஓடிடுவாங்க. இந்த மாதம் வந்து அந்தளவுக்கு ஒரு பொதுவாக வந்து மக்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வறுமைங்கிறது வராது, பசிப்பினி வராது. இப்போ வந்து இந்த மாதமெல்லாம் வந்து வியாதிகள் அப்படிங்கிறக்கூடிய வரக்கூடிய நிலையில் எந்த வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ம். பொதுவாக தெய்வ அனுகூலம் இருக்கும். இப்போ ஆன்மீகம் நிறைய போயிட்டுருப்பாங்க. மக்கள் வந்து ஆன்மீகத்துக்காக கோயில் குளம் போகிறது எல்லாமே வந்து இப்போ அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலம்னு நம்ம எந்தெந்த கோயில்களுக்கு சொல்கிறோமோ எல்லா கோயிலுக்கும் இந்த மக்கள் வந்து தேடக்கூடிய கட்டம் அதிகமாகும். போன வருஷத்தை விட இந்த மாதமானது அதிகமாகும். தை மாதம் வந்து வழக்கத்தை விட ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சு, ஐயப்பன் மலைக்கு போகிறாங்கன்னு வச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வழக்கமாக ஒரு 1,00,000 போகுதுன்னா இந்த வாட்டி கூடுதலாக போகும். ஒரு 1,50,000 போகிறோம், 2,00,000 போகிறோம். அப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஆன்மீகத்துக்காக மக்கள் தேடுதல் நிறைய இருக்கும். இது நாள் வரைக்கும் தடை, ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் இருக்கிற ஒரே ஒரு தடை என்னன்னா திருமணம் தடைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. 2வது தொழில், நிறைய படிச்சிருப்பான், டாக்டர் படிப்பான், தொழில் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே வந்து இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நல்லது நடக்கும். இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தை மாதம் சூரியன் வந்து எங்கே வந்துடுறாரு, அட்டகாசமாக மகர ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ வந்து செம்ம. நாடும் நல்லாயிருக்கும், நாடு மக்கள் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாமல் புதுசாக தேர்றாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இது நாள் வரைக்கும் ஒரு சில முயற்சியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஒரு வேலைக்காகவே எதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டது வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் உண்டு. ஒரு வேலை கிடைக்கல, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, போட்டிருக்காங்கன்னா அது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் வந்து இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த மேலதிகாரிகள் பூரா சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டாளிகள் புது புது கூட்டாளிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அவன் போகிறான் அப்படின்னு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்போம். போகிற இடத்துல சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் வந்து ஒருத்தவங்ககிட்ட சிக்கிட்டு இப்போ யாராவது கொடுத்துட்டு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம நிறைய கொடுத்துருவோம், லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம், வராமல் இருக்குன்னா இந்த வந்த மாதம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூரோ வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில்துறை நல்லா சிறப்பாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதமானது வந்து தை மாதமானது வந்து பொதுவாக வந்து அப்படி இருக்கும். இதே தை மாதம் அப்படிங்கிறது குடும்பஸ்தனுக்கு எப்படி இருக்கும்னா, அவனுக்கு குடும்பஸ்தனை பொறுத்தளவு அவன் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஓகே. குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்னா, குடும்ப தலைவிக்கும் சந்தோஷம். குடும்பத்தில் வந்து 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்கன்னா, சண்டையானது இந்த தை மாதம் கண்டிப்பாக பெரும்பாலுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.